வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். ஓராண்டு பிஎட் படிப்பை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் இல்லை என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா பிஎட் பட்டப்படிப்பு 2 ஆண்டிலிருந்து ஓராண்டாக குறைக்கப்படும் என்ற செய்தின்றது வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ இதனை ஒட்டி பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர்களின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஓராண்டு பிஎட் படிப்பு கடந்த 2014ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டு பிஎட் பட்டப்படிப்பு காலம் 2 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரையின்படி இந்த நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டது. இந்நிலையில் மீண்டும் ஓராண்டு பிஎட் படிப்பை அறிமுகம் செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக தேசிய ஆசிரியர் கல்வியியல் கவுன்சில் NCTE கடந்த ஆண்டு அறிவித்தது. இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய கல்வி இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக திங்கட்கிழமை அளித்த பதிலில் கூறியதாவது: நாட்டில் ஆசிரியர் கல்வியில் திட்டங்களின் தரம் மற்றும் நடைமுறைகளை வகுக்கும் பொறுப்பை வகிக்கும் NCTE இடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஓராண்டு பிஎட் படிப்பை மீண்டும் அறிமுகம் செய்வது தொடர்பாக எந்த ஒரு திட்டமும் தற்போதைக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதால் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓராண்டு படிப்பு மீண்டும் அறிமுகம் செய்வது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்றதான் இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் இந்த ஓராண்டு படிப்பு மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும். ஸோ அதன் பிறகு பிஎட் படிச்சுக்கலாம்ன்றதை நிறைய மாணவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதால் தற்போதைக்கு நீங்கள் அந்த எண்ணம் மத்திய அரசிடம் இல்லைன்றது தெரிவிக்கப்பட்டிருக்கிறதால அனைவருமே இந்த ஈராண்டு படிப்புகளை தொடர்றது தான் தற்போது கல்வி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் பதிலாக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.